பழனியில் ரூபாய் 100 கோடி நில முறையீடு வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி எஸ்பி சஜிதா நேரில் சென்று விசாரணை நடத்துகிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மணிமாறன். முழு விவரங்கள் என்ன? அதாவது திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டபாணி சுவாமிகள் மடத்திற்கு சொந்தமான 100 கோடி மதிப்புள்ள நிலத்தை மோசடி செய்த விவகாரம் தொடர்பாக திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் பழனி அறநிலைத்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் சிபிசிஐடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாஜிதா என்று தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அதாவது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் சந்நிதி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு தண்டபாணி சுவாமி மடத்திற்கு சொந்தமான 100 கோடி மதிப்புள்ள நிலம் நீதிமன்ற உத்தரவுகளை மீறி போலி ஆவணங்கள் மூலம் வெறும் 2 கோடி ரூபாய்க்கு மோசடி பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருந்தது. இது குறித்து பழனி கோயில் நிலங்கள் பிரிவு கண்காணிப்பாளர் முருகானந்தம் அளித்த புகாரின் பேரில் பழனி அடிவாரம் போலீசார் புதிய குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், போலி டிரஸ்ட் பிரமுகர் முருகதாஸ் உள்ளிட்ட 4 பேர் மீது கூட்டுச்சதி, மோசடி உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இது தொடர்ந்து தமிழக அரசு இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிட்டிருந்தது. சிபிசிஐடி போலீசார் நேற்று முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து 20க்கும் மேற்பட்ட சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கை தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக இன்று திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட்ட பழனி அறநிலைத்துறை வழக்கு தாக்கல் செய்த முருகானந்தம், வருவாய்த்துறையைச் சேர்ந்த தாசில்தார் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தற்போது வரவழைக்கப்பட்டு மதுரையில் இருந்து வருகை தந்த சிபிசிஐடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாஜிதா நேரில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். தகவல்களுக்கு நன்றி மணிமாறன்.